இன்றைய நிகழ்ச்சியில் அவதார அன்னை அன்னபூர்ணி அரசியம்மா வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம். வணக்கம். ரைட்டு. சைத்தான் சைக்கிள்ல வருது. அம்மாவோட அருளாசி எப்பவுமே உங்களுக்கு இருக்கு. ரொம்ப சந்தோஷம். அவதாரம் அன்னை என்ன அவதாரம்? அன்னபூர்ணி அரசு அவதாரம். அந்த ஜோசிகார வேற உன்னை நோக்கி ஒரு அவதாரம் வரப்போகுது, உன்னை பார்க்க போகுதுன்னு சொன்னானே, இதுதான் அந்த அவதாரமா? என்ன சக்தின்னு கேட்கிறேன். இந்த பிரபஞ்சத்தையே ஒரு சக்தி தான் இயக்கிட்டு இருக்கு, உருவம் இல்லாம. அந்த உருவம் வந்து இந்த அன்னபூர்ணி அரசு உடல்ல இயங்கிட்டு இருக்கு. நான் பாக்குறேன், மனசுக்குள்ள சிரிச்சேன். அரசு, ஆனால் இவருடைய உண்மையான பேர் அரசு இல்லை, அவர் அரசும் இல்லை. ஆனால் இப்போ அரசு வந்து அவருடன் இணைந்து உணர்ந்து இருக்கிறாருன்னு சொல்றீங்க. இவன் எப்ப? இவருக்கு முன்னாடி, இவருக்கு பின்னாடி. அடி சண்டால சிரிக்கி. அது எப்படி சாத்தியம்? அது உணர்ந்தவங்களுக்கு அது சாத்தியம் தான். பேர் ரோஹித். அரசு தான் அவருடைய நீங்க நம்பிக்கை. நம்பிக்கை தான் நம்பி விட்டுனேன் எல்லாத்தையும். அப்ப ரோஹித் எங்க போனாரு? நான் வந்து சாதாரண மனிதனை திருமணம் பண்ணிக்க முடியாது, அரசுவா இருந்தா மட்டும்தான் திருமணம் பண்ணிக்க முடியும். துபாயில நம்ம இருந்த ரேஞ்சுக்கு இங்க கஞ்சி குடிக்கலாம், சாப்பிடாம கூட இருக்கலாம், மானத்தை விடலாமா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? அரசு வந்துட்டாரு, ரோஹித் எங்க போனாரு? அது ஒரு கேரக்டர் தான். அந்த கேரக்டர் அந்த வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? இப்ப அரசு வந்துட்டாரு, ரோஹித் இருக்கிறாரா இல்ல ரோஹித் இறந்துட்டாரா? என்ன நடந்துச்சுங்கிறத இது சொல்றேன். இது வந்து ஜென்ரலா வந்து ஒரு தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? வந்து ஒரு ரூபமா இருந்து அருளாசி கொடுக்குற எல்லாம் பண்றேன். நீங்க என்ன சின்ன வயசுல இருந்து கேட்டீங்கன்னா சொல்லுவேன்ல. ரோஹித் இல்ல அரசு பேசுறது, அரசு ரோஹித் இல்ல. நான் இந்த பதில் சொல்லி முடிக்க சொல்ல பப்ளிக்குமே தெளிவு வந்து நான் வந்து வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு பொண்ணை தாங்க தேடிக்கிறேன். ஆமாங்க, ஆன்மீகத்துக்காக தன்னை அர்ப்பணிக்கிறது, சேவை செய்யறது தான் முழுமையாக உணர்ந்தேன். உணர்ந்ததுக்கப்புறம் முழுசாக இதில் அர்ப்பணிச்சு இந்த ஆன்மீக சேவையை கொண்டு வந்துட்டு இருந்தேன். இந்த அரசு பரிணாமம் வந்து ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி தான் ஏற்பட்டுச்சு. நான் எந்த மாதிரி டைப் ஆள்னாங்க, கஷ்டப்பட்டு ஒரு இடத்த விலைக்கு வாங்கி அப்புறம் அங்க குடி போறதை விட ஏற்கனவே கட்டி வச்சிருந்த வீட்டுல குடி போய் கப்பரும் படுத்தா வசதியா இருக்கு. இப்ப நீங்க பேசுறது அரசு. என்ன வந்து ஒரு சக்தி ஆட்கொள்ளுது, அதனால நிறைய உருமாற்றங்கள். நார்மலா இருக்க முடியாது, என்னால இப்போ இருக்க நார்மலா இருக்க முடியாது. பைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. ஆளே இல்லாம அங்க என்ன பேசிட்டு இருக்க நீ? அந்த கண்ணும் அந்த முகமும் அப்படியே வெளிப்பட்டுச்சு. அதே முகம் அதே கண். இப்ப ரோஹித் முகமா தெரிஞ்சலீங்க. ஆமா, இல்ல அவங்களோட முகமே லைவா வந்தது அப்படியே. ஓ, அப்படி நீங்க பாத்தீங்க? ஆமா, இன்னைக்கு யார் முகத்துல முடிச்சுனோ தெரியல, இப்படி வந்து மாட்டிட்டேன். அப்படியே. ஓ, அப்படி நீங்க பாத்தீங்க? ஆமா, அருளாசி கொடுக்கும் போதே சில நேரம் அவங்களோட முகம் வரும். அந்த கண்ணு அவங்களோட ஃபர்ஸ்ட் வந்தது, அவங்களோட கண்ணு தான் வந்தது அப்படியே. தனது கணவர் மற்றும் 14 வயது பெண் குழந்தையை பிரிந்து அவரது கள்ள காதலனான அரசு என்பவரை இரண்டாவதாக திருமணம் செய்து ஈரோட்டில் வாழ்ந்து வந்தார். இப்படி சோறது கிடைக்க எவ்வளவு மானங்கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. தொடர்ந்து சாமியாக வளபெறும் அன்னபூரணி அரசு அம்மா சமீபத்தில் ரோஹித் என்பவரை 3வது திருமணம் செய்தார். பைத்தியமாடா நீ? நான் தான் சொன்னேன்ல, அது பொண்ணே இல்ல. ஆமா, அவ பொண்ணே இல்ல, என் தேவதை. சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல? ஏன் கோவப்படுறீங்க? கோவப்படல, உங்களுக்கு புரியல. ஏய், அடச்சி கேவலமா அடிக்காத எந்திரி. இல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சார். நான் ரோஹித்தை பத்தி கேக்குறேன். அதுதான் நீங்க அரசு வந்து ஒரு உணர்வு பரிமாற்றம். மர்க்கா சொல்லு. ஒரு உணர்வு பரிமாற்றம் நடந்துட்டு தம்பி, தப்பு நடந்துடுது. என்னங்க? சிறு வயசுல இருந்து நடந்தது எல்லாமே சொல்லலாம். ரோஹித் மட்டும் இல்ல, நிறைய பேர் எங்க கூட டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ, அதுல இவர் ஒருத்தர். ஆமா, அதுல ஒருத்தவங்க. இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். ஆன்மீக ரீதியாக உங்களை முன்னிலைப்படுத்தியது அரசு. ஆமா, ரோஹித் இல்ல. ஓ, நீ சிரிக்காத ஆத்தா, நாங்க போறதுக்கு அப்புறம் உங்களோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சரி நின்னுட்டு சரி போயிடுமே, இதை விடக்கூடாதுன்னு அவங்க மேல வச்சிருந்த அன்பு தான் என்னை கொண்டு வந்து இந்த செகண்ட் வரைக்கும் நான் நிக்கிறேன்னா அரசு மேல வச்சிருந்த அன்பு தான். பேர் என்ன தெரியுமா? அந்த அதுல நின்னுக்கிட்டேன். அரசோட அன்பை வந்து அதை புடிச்சுக்கிட்டு அதை நின்னுக்கிட்டேன். எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, உங்க உணர்வை நீங்க ஏத்துக்கிட்டீங்க. ஏன்னா நான் இப்படிப்பட்ட ஒரு அன்பு, இப்படி ஒரு காதலை என் வாழ்க்கையில நான் பார்த்தது இல்லை. இவன் எப்ப? இவருக்கு முன்னாடி, இவருக்கு பின்னாடி.
அடி சண்டால சிரிக்கி. எல்லாரும் மாதிரியும் வரும்போது இவர் ஒரு அரசு இல்ல, கட்டத்துல நீங்க அரசு. இப்போ இயற்கை முடிவு பண்றது. இப்ப வந்து என்னைய வந்து இதுக்கு செலக்ட் பண்ணிருக்கு. யார் நான் முடிவு பண்ணனா நீங்க முடிவு பண்ணீங்க. இந்த பாரு உன் யோகத்துக்கு முத புடிச்சு வந்திருக்கான். வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா அப்படியே வாங்க. ஐயோ என்னன்னா இறையா இருந்து நீங்க வந்த வேலையை செய்வீங்க. அது தெளிவா சொல்லிருங்க. இவன் ஒரு வேலை கொடுக்கணும்னு கதவை சாத்திட்டா வேலை கொடுத்துட்டான். அதுவாவே மாறி இருப்பீங்க. அந்த முக்தார்ங்கிற கேரக்டர் அழிஞ்சு. எப்பா சாமி போதும்டா ஓட்டது ரீல் அந்து போச்சு. வீடியோ போட்டா சப்ஸ்கிரைபரே வர மாட்டேங்குதான். அவன் ஏன் வீடியோ போடுறான்லாம் கேட்கறது இல்லை. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. வீடியோ நல்லா இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும்.